ஆர்வலர்கள் அனைவரையும் பாஸ் கிரிக்கெட் மீடியா சார்பாக வருக வருக என அன்போடு வரவேற்கிறேன். ஐபிஎல் போட்டிகள் கோலாகலமாக நடந்து வருகிறது, நாம் அறிந்தது. மீள் பார்வை 9 பார்த்துட்டு வந்துடுவோம். 41 போட்டி முதல் 45வது போட்டி வரை ஒவ்வொரு 5 போட்டி முடிவில் நம்ம பார்த்துட்டு வந்திருக்கோம். முதல் போட்டி 41வது போட்டி SRH ஜெயிக்கும்னு நாம் சொல்லியிருந்தோம். ஆனால் ஆர்சிபி தான் வெற்றி பெற்றது. இதில் ஒரு தோல்வி நமக்கு. அடுத்து 42வது போட்டி KKRக்கும் PBKSக்கும் இடையிலான போட்டி. KKR வெற்றி பெறும்னு சொன்னோம், அதுலேயும் நமக்கு ஒரு சின்ன தோல்வி ஏற்பட்டது. 43வது போட்டி மும்பை இந்தியன்ஸ் DC. இதில் மும்பை இந்தியன்ஸ் வெற்றி பெறும்னு சொன்னோம். 250 ரன்னு ரொம்ப சேஸ் பண்ணி கடைசி 10 ரன்னில் தோத்துட்டாங்க. இதுலேயும் நமக்கு ஒரு தோல்வி. அடுத்து 4வது போட்டி 44வது போட்டி RRLSGயில் RR தான் வெற்றி பெறும், புள்ளிப்பட்டியலில் மேலே போகும்னு சொன்னால் அதன்படி வெற்றி பெற்றது, இறைவனுக்கு நன்றி. அடுத்து 45வது போட்டியில் GTக்கும் RCBக்கும் இடையிலான போட்டி. RCB அணி கீழேருந்து மேலே வருவாங்க, வெற்றி பெற்றுன்னு சொன்னால் அதன்படி நடந்தது, இறைவனுக்கு நன்றி. அப்போ ஓவரால் மீள் பார்வையில் 49% வெற்றி சதவீதத்தை தொடர்ந்து தீர்மானிச்சுட்டு வந்திருக்கோம். முதல் மீள் பார்வையில் 1ல் 40, 2ல் 60, 3ல் 40, 4ல் 60, 5ல் 40, 6, 7ல் தலா 80. 8வது மீள் பார்வையில் 20%, 9வது போட்டியில் மீள் பார்வையில் 20% தான் நம்ம வந்திருக்கு. ஸோ கடந்த 8, 9 தான் கொஞ்சம் சறுக்கி இருக்கோம். ஆனாலும் போட்டிகள் ரொம்ப விறுவிறுப்பாக வந்து கடைசி நேரத்தில் மாறுகிறது. சில பேர் சில விதத்தில் வேறு மாதிரி எல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்காங்க, அது நமக்கு கவலை இல்லை. நம்மளை பொறுத்தளவிற்கு ஆராய்ச்சி நிலைகளில் சிறப்பாக செயல்பட போகிறோம், அதில் ஒன்றும் மாற்று கருத்து இல்லை. அடுத்து 10வது மீள் பார்வையில் முதல் போட்டியில் சென்னை அணி வெற்றி பெற்றது நாம் கணித்தபடி. இன்றைக்கி அதில் 2வது போட்டி நடக்க இருக்கிறது, அதனால் மீண்டு வருவோம், ஒன்றும் பாதிப்பு இல்லை. 46 போட்டி முடிவில் புள்ளிப்பட்டியல் பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா RR 16 புள்ளியில் முதலிடத்திலும், KKR, CSK, SRH, LSG, DC இந்த 5 அணிகள் தலா 10 பாயிண்டில் இருக்காங்க. அப்போ இதில் என்னை பொறுத்தளவுக்கு KKR இன்றைக்கி போட்டியில் வெற்றி பெற்றுட்டாங்கன்னா கண்டிப்பாக RR KKR பிளே ஆஃப் சுற்றுக்கு உறுதி. மற்ற 4 அணிகளுக்குள்ளே தான் போட்டி பலமாக இருக்கும். ஏன்னா KKRம் RR தான் கடைசி லீக் போட்டியில் மோதுங்கிறது அவங்களுக்கு ஒரு அட்வான்டேஜ் KKRக்கு. சரி, இன்றைக்கி போட்டியை பொறுத்தளவுக்கு KKR புள்ளிப்பட்டியில் 2ஆம் இடத்துலையும் DC 6ஆம் இடத்துலையும் இருக்கிறது. இது பயங்கர பரபரப்பான போட்டியாக இருக்கும். கொல்கத்தாவில் சின்ன கிரவுண்டில் நடக்கிறது, சிக்ஸர் மலை பறக்கும். இதுக்கு முன்னாடி இவங்க 2 பேரும் பார்த்தீங்கன்னா 33 முறை மோதிருக்காங்க. KKR 17 முறையும் DC 5 முறையும் வென்றிருக்கிறது. 1 போட்டி முடிவில் KKR ஆதிக்கம் செலுத்தி இருக்கிறது. மேட்ச் டே இன்றைக்கி மதியன் 2ஆகவும் விதியன் 5ஆகவும் வருகிறது. அதனால் இன்றைக்கி போட்டி அவங்க நினச்ச மாதிரி நல்லா அதிரடியாக விளையாடுவாங்க, எந்த அணியாக இருந்தாலும். அந்த அடிப்படையில் KKR பொறுத்தளவுக்கு பில் சால்ட்டு, சுனில் நரைன், சுரேஷ் ஐயர், ரமன்தீப் சிங்கு, மிச்சல் ஸ்டார்க்கு, வைபவ் அரோரா, ஆண்ட்ரே ரசல் இவங்கெல்லாம் சிறப்பாக செயல்படுறதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்கிறது இந்த போட்டியில். அதே போல் DCயை பொறுத்தளவுக்கு அபிஷேக் பொரல், ஜக் ஃப்ரேஷர், ரிஷப் பண்டு, ட்ரைஸ்டன் ஸ்டப்ஸு, அக்சர் பட்டேல், வில்லியம்ஸு, ரசிக் சலாம் இவங்கெல்லாம் சிறப்பாக செயல்படுறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. KKR அணி உள்ளூர் அணிங்கிறதுனால KKR அணி வெற்றி பெறுமான்னு கேள்வி வந்தது. KKR உடைய உதயாதிபதி கதிர் ஆட்சி பலத்தில் இருக்கிறது KKRக்கு கூடுதல் பலமாக பார்க்கப்படுகிறது. DCயை பொறுத்தளவுக்கு அதன் அதிபதி மந்தன் லாபஸ்தானத்தில் தேடி போய் உட்கார்ந்தாலும் அங்கே மந்தன் கவிப்போடு சேர்ந்திருக்கிறது, லாபஸ்தானத்திலே கவிப்பு இருக்கிறதும், நீச்ச மால் அந்த DCயை நோக்கி வருவதும் DCக்கு பெரும் பின்னடைவு. KKR பொறுத்தளவுக்கு அவங்களுக்கும் பாம்பு நோக்கி வர்றது பின்னடைவு. ஆனால் லாபஸ்தானத்தில் உட்கார்ந்துருக்கிறது அதிரடியான வெற்றியை பெறுவதற்கும் வாய்ப்புகள் இருக்குது. ஆனால் வெற்றி ஸ்தானாதிபதி நீச்சமானாலும் அது DCக்கு தான் பாதிப்பே ஒழிய KKRக்கு பாதிப்பு கொஞ்சம் குறைவாகத்தான் தென்படுகிறது. ஏன்னா KKRுடைய லாபாதிபதி புகர் அப்படின்னு சொல்லக்கூடிய கிரகம் பார்த்திங்கன்னா DCயுடைய தலைமையில் போய் உட்கார்ந்து அந்த KKRை பார்க்குறதுனால கதிரும் வலுவாக இருக்கிறது. ஆனால் DCயுடைய அதிபதி விரையாதிபதியாகவும் வந்து கவிப்பு வீட்டில் லாபஸ்தானத்தில் போய் உட்கார்ந்துருக்கிறது DCக்கு ஒரு பெரும் பின்னடைவை இது காட்டுகிறது. அப்போ KKR அணி இந்த போட்டி முடிவில் நல்ல அதிரடியாகவும் விளையாண்டு நல்ல வெற்றி வாய்ப்பை பதிவு செய்வதற்கு நல்ல வாய்ப்புகள் இருக்குது. பிளே ஆஃப் சுற்றுக்கு ஓரளவுக்கு நெருங்கி போகிறதுக்கு நல்ல வாய்ப்புகள் உண்டுன்னு சொல்லிக்கிட்டு அனுமானிப்பது நாம் தீர்மானிப்போம் இறைவன். நன்றி, வணக்கம்.